பரிசுத்த ஆவியானுடைய மாதம். கரங்களுக்கு ஆவியார் மகிமைப்படுத்தலாமா? அவர் வரக்கூடாது, அவர் மாற்றக்கூடாது. என்ன மாதங்க? பரிசுத்த ஆவியானுடைய the Holy Spirit of month. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய மாதமாய் இதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். கரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆவிக்கு மாதம் Holy Spirit of month. பரிசுத்த ஆவியானுடைய மாதமாய் நான் பிரகடனப்படுத்துகிறேன். நீக்கே சாக்கா சாத்தே நீக்கே மாறுத்தே மரவர சேவானவர சேக்குவா என்று விசுவாசிக்கிறோம். ஆவியான நம்ம இறங்குற நம்ம இறங்குற பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாசம் என்ன மாசங்க? யாருடைய மாதம்? சத்தமா பேசுங்க. யாருடைய மாதம்? பரிசுத்த ஆவியானுடைய the Holy Spirit of month. பரிசுத்த ஆவியானுடைய மாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஆவியான நாள். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியான நாள் அப்படிங்கும் பொழுது அவர் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆதியாகம புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து உள்ள வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து. ரெடி. ஆதியிலே பூமியானது வெறுமையாய் இருந்தது, இருந்தது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். பூமி எப்படியா இருந்துச்சா? எப்படி இருக்கா? ஒழுங்கின்மையா இருந்த, சரியா இல்ல. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துக்கு 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நீண்ட இடைவெளிகள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒழுங்கின் கிரயமான படைக்க மாட்டாரு, ஒழுங்கின் கிரயமா கிடைப்பார். ஹல்லேலூயா. என்ன? ஆமா, தேவதூதர் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டாங்க. ஹல்லேலூயா. பெருமை கொண்டதுனால ஆமா சாத்தான் என்ன பண்ணா? பூமிக்கு தள்ளப்பட்டான். அங்க சொல்லப்பட்டிருக்கு பூமி ஒழுங்கமையான வானத்தையும் பூமியும் ஆண்டு சிருஷ்டிக்கிறாரு. வானத்திலிருந்து தேவதூதர் ஆண்டு என்ன பண்றாரு? அவன் கீழ்ப்படியாதனால, அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால பூமியை கருக்கி தள்ளிட்டாரு. இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணா? ஒழுங்கமையா மாத்திட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகம் நல்லதா இருக்கு, பரலோகம் நல்லதா இருக்கு. பூமி ஆயிடுச்சு, ஒழுங்கமையா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது ஆழத்தின் மீது என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.